இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கெண்டை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யறது, எப்படி சுத்தம் பண்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எப்படி வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1/2 கிலோ போல் கெண்டை மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 2.5 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சை பழத்தோடைய ஜூஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. நம்ம தனி மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துடலாம். இது வந்து கலக்கும் பொழுது நமக்கு மாவு தேவைப்பட்டால் நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் போல் கடலை மாவு திரும்ப சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க போகிறீங்கன்னா மிளகாய் தூளோடவே சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு இந்த கெண்டை மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக இதில் நம்ம உதுத்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவக்க ஆரம்பிச்சதும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2-3 வாட்டி நல்லா இதை வந்து திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய கெண்டை மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக 1 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கெண்டை மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கெண்டை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கெண்டை மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.